எடுங்க. எண்ணெய்க்கு நெருப்பு பத்திக்க போற. ஒண்ணுமே அங்க சூடே ஆகலடா எண்ணெய். ஆனா நீங்க எதுவும் பண்ண வேண்டாம்னா நாங்களே பண்ணிக்கிறோம். கடைசி வரைக்கும் சமைக்கிற மாதிரி தான். ஒரு செஃப்ல வந்து ஒரு அவார்டு வாங்கணும். இல்ல இன்னும் அவார்டு வாங்கணும்னு சொன்னேன். மஞ்சள் அது கொஞ்சம் கண்ணுல கொஞ்சம். பாருங்களேன் நம்ம சமையல் கருப்பு பொரியல். எங்க சூப்பரா இருக்குங்க. என்னடி இது? அப்படியே சாப்பிட்டு போயிடலாமா? ஆனா எனக்கு கொஞ்சம்னா. ஏய் வாடா போங்கடா. இன்னும் மூச்சு கூட இல்ல. சாப்பிட்டுட்டு என்ன பண்ணும் நெக்ஸ்ட்? தண்ணி போடுங்க. மசாலா சைரட் சொல்லி எடுத்து சாப்பிட்டுட்டு தண்ணியில போட்டா ரசம் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். சமைக்க தெரியுமா இல்ல தெரியாதா? தெரியும் அண்ணா பசிக்குதுண்ணா. ரெண்டு பேரும் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றாங்க. வெஜ் ரசம் ரசம் நல்லா இருக்குதா? உப்பு புடிச்சதா எப்படி இருக்கு? உப்பு போடுமா காரம் போடுமா? நான் சமைச்சிருந்தாவே நல்லா சமைச்சிருக்கேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? நல்லா ஆட்ட விடுறாங்க. நீ புரோட்டா செய்யலான்னு கடைசியில என்னதான் ரசம் செஞ்சு வச்சுக்கிறாங்க. நான் சமைச்சிருந்தா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் சமைச்சிருந்தா சமைச்சிருப்பேன். எல்லா தூளும் இங்கெல்லாம் இது சைடுல நசுறு. அதுனடா போதும்டா. நாசமா போ. டேய் சாவு அடிக்கிறாங்களே என்னைய. இப்ப எடுத்து பாருங்க. டேஸ்ட் சைடுல தள்ளிட்டாங்க. இந்த சமையலுக்கும் எனக்கும் பொறுப்பு இல்ல. ஏதோ செஞ்சுக்கிறாங்க இவங்க. ரசம் போடுற முட்டையாவது போடுற. அதுல கொத்து போட்டாலும் முட்டை இல்லைன்னா எப்பா. அவ்வளோதான் சைடுல தள்ளிட்டாங்க. கருப்பா இருந்தது இப்போ பச்சையா மாத்திட்டாங்க. ரெட்டா அது. இங்க பாருங்க கலர் பாருங்க. அப்படியே தெரியும் பாருங்க. தெரியும் பாருங்க. அப்படியே ஒரு ரணகலத்தோட சமைச்சிருக்கேன் இன்னைக்கு. நாளைக்கு ரணகலம் தான். நாளைக்கு காலையில பாத்ரூம்ல பொறு. ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா முட்டை போட்டுலாம் ஏன் சொல்லி. இப்போ முட்டைக்கு பஞ்சமே இல்லை. எல்லாருக்கிட்டையும் முட்டைக்கு இன்னொரு முட்டை போடுங்க. அவங்ககிட்ட இந்த முட்டையை போட்டுட்டான். இவன் நாசிக்கிட்ட முட்டை தான் பேலன்ஸ் இருக்கு. போதும் தீயா சமைக்கிறாரு தலைவர். நாளைக்கு பாத்ரூம்ல பண்ணி பாருங்க. வெறும் மேல ஐயோ இது வந்து ரசம் எல்லாம் முடிச்சுட்டு அண்ணா கொஞ்சம் பாரு சொன்னாங்க. வேணாண்டாடா பண்ணி பாருங்க. கடைசியில் எப்படியோ சாப்பிட்டு தான் ஆகணும். கொஞ்சம் ஊற்றுடா. பரவாயில்ல. ஏதோ ஒன்று இருக்கா? மாஸ்டர் ஒரு வழியா அந்த கொத்து பட்டை சொன்னாங்க. அதுக்கு வந்து ஷேர்வா மாதிரி செஞ்சு கிரேவி முடிச்சாச்சு. இப்போ இது முடிச்சிட்டோம். இப்போ மாவு எடு. மைதா எடு. சரி அவன் எடுக்கிறான். நான் வீடு அது எடுக்க நம்ம இதை பார்க்கலாம். நான் பாரு திடுறான். அண்ணா மைதா
புள்ள போயிருக்கானே டோரிக்கண்ணே, அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். டேய் என்னடா டேய் வீட்டுல செருப்பு கடி. நீங்க வந்து பாருங்க இவன் பண்ண வேலைய எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ ரணங்களுக்கு உனக்கு குதுகுல கேக்குது படா புஜு. நீங்க பாருங்க அமைதியா இருக்கு, கரண்ட் அடிச்சிருவேன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. நீங்க பாருங்க அப்படியே வாங்கல அந்த தோசை கரண்டி எடுறான். நீங்க பாருங்க அந்த தோசை கரண்டி எடுங்க. டேய் தோசை கரண்டி முடிச்சிட்டான். ரொட்டி செஞ்ச மாதிரி பரோட்டா செஞ்ச மாதிரி தான் இன்னைக்கு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. என்னென்ன தான் கீது கறி மட்டும் தானே இருக்கு. லாஸ்ட்ல கறி இருக்குண்ணா. கறி 3 முட்டை இருக்கு. கறி இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷலாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது சிக்கன் பரோட்டா செய்யலான்னு பார்த்தோம். கொத்து பரோட்டா அதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். என்ன இப்போ என்னென்ன தான் கீது? ஆனால் கறி இருக்கு. வேற வேற 1/2 கிலோ கறி இருக்கு. வேற தட்டு இருக்கு. அது விடுறா 3 முட்டை இருக்கு. 3 முட்டை இருக்குதா? கறி அது மட்டும் தான் கேதா? அது மட்டும் தான் கேதா? ஆம்லெட் போட்டுடலாம். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி எதுவுமே தெரியாது. நீங்க வாங்க அப்படியே வாங்க. நீங்க பாருங்க தலல்ல நீங்க மூஞ்சி என் கை எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க. இவன் சொன்ன மாதிரி அவ்வளோதான். இவன் சொன்ன மாதிரி அப்படியே இப்போ ஆம்லெட் மாதிரி போட்டு இருக்கிற எப்படி இருந்தாலும் சாப்பிட இவன் சாப்பிட்டே முடிச்சிருவான். இவன் மாவு போட்டே முடிச்சுட்டான். என்ன பண்ண புரியல, நான் என்ன பண்ண புரிய மாட்டேங்குது. சரி இவன் சொன்ன மாதிரி அப்படியே ஆம்லெட் மாதிரி போட்டு ஆம்லெட்ல அப்படியே அது சாலாமல் தொட்டு சாப்பிட்டு போயிடலாம். இப்போ கறி மட்டும் கீதுங்க. அந்த கறியை வந்து அப்படியே ஷேர்வாவில் போட்டு ஆம்லெட் போட்டு அப்படியே சாப்பிட்டு போயின்னு இருக்கலாம். அவ்வளோதான். வாங்க மாஸ்டர். மாஸ்டர் இன்னைக்கு பெரிய சம்பவம் செஞ்சுட்டீங்க மாஸ்டர். எங்கடா ஷேர்வாவும் காணும்டா. அவனுக்கு கொடுக்காதடா, வாங்கடா வாட்டா முடியாதுடா. கூட இப்போ என்ன பண்ணிட்டோன்னா இப்போ டிசிஷன் கொஞ்சம் மாறிடுச்சு. கறி போட்டு அதில் அப்படியே ஒதுக்கலாம்னு பார்த்தோம். சரி என்ன பண்ணுவோம், எண்ணெய் போட்டு அப்படியே 65 மாதிரி கொஞ்சம் இது போட்டு அதில் அந்த இதில் டிப் பண்ணி போடுங்க. அந்த மசாலாவில் டிப் பண்ணி அப்படியே போட்டு திரும்ப இது எடுத்து அப்படியே மசாலாவில் ஜாயின் பண்ணி இப்படி போனது புதுசாக கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னு தெரியல, பார்க்கலாம். கறி வெந்து முடிச்சாச்சு. அதில் வந்து நம்ம மசாலா சொன்னோம் இல்லைங்க, அந்த செஞ்சு வச்ச கிரேவி அதை எடுத்து இப்போ ஊற்ற போகிறோம். ஏய் அதில் தானே இப்போ நக்குன கையில் அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. என்ன பண்ணுறது? அப்படியே ஆம்லெட் மாதிரி போட்டுடலாங்க. இப்போ நாசிது ரெண்டு முட்டை போட போகிறோம். நாசிது 2வது முட்டை. அவ்வளோதாங்க, நாசிது முட்டை முடிச்சுட்டாங்க. நாசிரே ஸ்பெஷலாக 3வது முட்டை கொண்டு எடுக்கிறான். எங்கே பற்றிக்கச்சுன்னு தெரில இவ்வளோ நாளா. டே ஆம்லெட் மாதிரிடா இது. சைனீஸ்காரங்க கூட இப்படியெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. நாம் ரொம்ப நல்லா யோசிச்சிட்டோம். அப்படியே ஆரம்பிங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்லா இப்போ என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. அவன் தான் செஞ்சது. அவன் 2 பேர் தான். நான் சைடில் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் அது இது போட இது பண்ணி சொல்லியிருந்தேன். எல்லாம் செஞ்சு 2 பேர் தான். இந்த சமையலுக்கும் எனக்கும் எதுவுமே இல்லை, கொஞ்சம் சம்மந்தம் கூட இல்லை. கொத்து பரோட்டா செய்யலான்னு வந்து கடைசியில் இது செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இது கமெண்ட் சொல்லுவாங்க. ஏன்ஸ் கூட கடைசியில் நம்ம ஓவரால் சமையல் இது எடுத்து இதில் கொஞ்சம் டிப் பண்ணி இதில் இல்லை ஒரு நிமிஷம் உங்களுக்கு தாண்டா எல்லாமே. இந்த கறியை எடுத்து டிப் பண்ணி இதில் டிப் பண்ணி சாப்பிட்டா
எங்க அப்படி இருக்கும். எடுத்து இதில் கொஞ்சம் டிப் பண்ணி கறி எடுத்து நம்மளால் முடிஞ்சது. நீங்கள் இதோட நல்லா கூட சமைக்கலாம். இதுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன வைக்கலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வைக்கலாம் பேர்? சிக்கிச்சா சிக்கிச்சா சிக்குசா சிக்குசா எக் ஏதா சிக்குசா எக் சிக்கெக்ஸா கேமராமேன் கேக் காலி. ஓகே பரவாயில்ல. சிக்ஸா அதே நல்லா இருக்குது அவன் சொன்னது. உங்களுக்கு ஏதாவது இதோட டிஸ்ட்ரிக்ட் என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. டிஷ் பேர் சிக்ஸா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸா. ஓகே அவ்வளோதான் வேணும் ஸ்குவாட். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கேமராமேன் சாரி. நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த நாள் விட்டு அடுத்த நாள் உங்களுக்கு வீடியோ வரும். இனிமேல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஒரு வழியாக நம்ம பரோட்டா சாப்பிடாதது நல்லதாக போச்சு. ஏன் சொல்லுங்கள்? கொத்து பரோட்டா சாப்பிட்டா ஆய் வராதான். அமுகு டுமுகு அமால் டுமால்.